வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு அன்பு அக்கா, பாசமான அக்கா, நம்ம லதா அக்கா சென்னையிலேருந்து என்னை பார்க்க வந்திருக்காங்க தெரியுமா? அந்த அக்காவுக்கு இன்னைக்கு கல்யாண நாள். அவங்களுக்கு 24வது வருஷம் கல்யாணம். 24 21 ஐயோ மறந்துட்டேன். லதாக்கா கோச்சுக்கிறாதீங்க. ஆமாம், கல்யாண நாள் அவங்க சேனலில் போட்டாங்க. நான் பார்த்தேன், எத்தனாவது வருஷங்கிறது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. 24ன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், சந்தோஷமா அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமா நெடூழி வாழ வாழ்த்துகிறேன். ஒரு தங்கச்சியாக எல்லாருமே நல்லா இருங்க. எல்லா மக்களும் இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அம்பிட்டு பேர் நல்லா இருங்க. ஆமாம், வீடியோக்குள்ளே போயிடுவோமா? இன்னைக்கு வீடியோவில் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. எனக்கு 2 நாளாக என்னைய டார்ச்சர் பண்ண அந்த கருப்பு அடை கண்டுபிடிச்சாச்சு. ஆமாம், அவங்க கண்டுபிடிச்சாச்சு. அவங்க குக்கிங் சேனல் தான், ஒரு பெண்மணி தான். அதுவும் என் வயசில் உள்ள ஒரு பெண்மணியாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. கமெண்ட் ஒருத்தவங்களுக்கு போடுறது தப்பு இல்லைங்க, அவங்க மனசு புண்படாமல் போடணும். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் இதுக்கு விளக்கம் கொடுக்க போகிறதே இல்லை. 2 வார்த்தை தான். இந்த யூடியூப்புக்குள்ளே வர்றதுக்கு சிலருக்கு சில காரணங்கள் இருக்கும். சிலர் பொழுதுபோக்குக்காக போடுவாங்க. வீட்டில் சும்மா வேலை இருக்காது, அவங்களுக்கு யாரையும் கவனிச்சுக்கிறக்கூடிய சூழ்நிலை இருக்காது, அவங்களுக்கு பண கஷ்டங்கள் இருக்காது, ஒரு மன ஆறுதலுக்காக அவங்க வீடியோ போடுவாங்க. தனிமையில் இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டால் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு தரப்பு வீடியோ போடுவாங்க. சில பேர் வாழ்க்கையில் சாதிக்கணும், இதுலையா ஜெயிச்சு காட்டணுங்கிறதுக்காக வீடியோ போடுவாங்க. 3வது ஒரு டைப் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, குடும்ப வறுமைக்காக வீடியோ போடுவாங்க. நான் 3வது டைப். இந்த வீடியோக்குள் இந்த யூடியூப்பில் வந்ததுக்கு 2 காரணம்தான். விஜய் சொல்லுவார் பாருங்க, 2 பேருக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி 2 காரணம்தான். இந்த காரணங்களை நான் இப்போ சொல்லலை, 3 வருஷமாகவே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு உண்மையாக தோணலை நினச்சிங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன் நான் முகம் காமிச்சு நான் போட்ட வீடியோ எடுத்து பாருங்கள். நான் சம்பளம் வாங்கின வீடியோ பாருங்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடியே சம்பளம் வாங்கியிருப்பேன். 2 வருஷம் இருக்கும். அந்த வீடியோ பாருங்கள். நான் எல்லா வீடியோவிலையும் என்னை 2-3 வருஷமாக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், நான் யூடியூப்பில் வந்ததுக்கு 2 காரணம்தான். ஒன்று வீடு கட்டணும், இன்னொன்று என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். இது 2த்தான் நான் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேனே தவிர, நான் எனக்கு எதுவும் வாங்கணும், ஒரு நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், சேலை வாங்கணும், பாத்திரம் வாங்கணும், பண்டை வாங்கணும், இப்படி நான் ஆசைப்பட்டதே இல்லை. எனக்கு அந்த ஆசைகளை முன்னாடி இருந்துச்சு. ஆனால் அது இப்போ எனக்கு என்னவோ என் பிள்ளைங்க வளர வளர எனக்கு அந்த ஆசை இல்லை. ஒன்று வீடு இருக்கிற இடம் நிலையாக வேணும், இன்னொன்று படிப்பு பிள்ளைகளுக்கு. இது 2 தான் எனக்கு எப்பயுமே உள்ள என்னுடைய கனவு. இப்போ சமீபமாக இந்த 3 நாளாக தான் நான் இதை பற்றி பேசுகிறேன்னு யாராவது என்னை நினச்சேங்க அப்படின்னா, என் பழைய வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். யூடியூப்பில் தான் இருக்கும். நம்ம பேசின வார்த்தைகள் என்றைக்குமே, உண்மையை பேசுகிறவங்க என்றைக்குமே ஒரே மரத்தையும் பேசுவாங்க. இந்த பொய் பேசுகிறவங்களே மாற்றி மாற்றி பேசுவாங்க. அதனால் என் வீடியோவை பழைய வீடியோ பாருங்கள். 3 வருஷத்துக்கு நான் முன்னாடி நான் என்ன பேசியிருக்கேன்ட்டு இன்றைக்கி கூட பாருங்கள். இல்லை நான் உங்களுக்கு தேடி பார்க்க நேரம் இல்லைன்னா நான் கூட போஸ்ட்டில் போட்டு விட்றேன், அதை கூட பாருங்கள். எப்பயுமே நான் ஒரே மரத்தையும் பேசுவேன். சரி, வளவளன்னு பேசாமல் அந்த கருப்பு ஆறுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். யூடியூப்பில் நம்ம கஷ்டங்களுக்காக வர்றோம். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் இல்லாமல், சண்டை விடாமல், சச்சரவு இல்லாமல் போய்கிட்டே இருக்கணும். இந்த யூடியூப்புக்குள்ளே பழக்க வழக்கங்கள் வர்றது எதுக்காகனா, நமக்கு தெரியாத விஷயத்த அவங்க சொல்லி தருவாங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயத்த நம்ம சொல்லி தருவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருப்போம். யூடியூப்பில் 50 பேர் சம்பாதிக்கணும் தான் இப்போ வர்றாங்க. நான்லாம் யூடியூப்புக்குள்ளே வரும்போது நிறைய பேர் பார்த்துருக்கேன். யூடியூப்பில் சம்பளத்தில் வீடு கட்டியது, யூடியூப்பில் சம்பளத்தில் அது வாங்கிட்டோம் இது வாங்கிட்டோன்னு போடுவாங்க. அப்போ நம்ம என் பழைய வீடை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக என் சேனலுக்குள்ளே வந்தவங்க என் பழைய வீட்டை பார்த்ததில்லை அப்படின்னா, என் பழைய வீடியோ போய் பாருங்கள். நான் அந்த வீட்டுக்குள்ளே பூச்சி வெட்டுகளுக்குள்ளே மழை வந்தால் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும், செவுறு இடிஞ்சு அப்படியே தீபாவளிக்கு விடிஞ்சால் தீபாவளி மொதல் நாள் செவுறு இடிஞ்சு விழுகுது. இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த கமெண்ட் போட்டவங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுக்குறேன். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நான் அந்த யூடியூப்குள்ளே வந்திருக்கேன். இதெல்லாம் பார்த்து தான் என் மேலே ரொம்ப பேர் பாசமாக இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டும் இப்படி பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இப்படி இருக்கனே செய்கிறனேன்ட்டு என் மேலே பாசத்தில் தான் என் வீடியோவை பார்க்குறாங்களே தவிர அவங்கள மாதிரி கிடையாது. அதனால் நான் இன்றைக்கி நேற்று இந்த 2 வார்த்தையை சொல்லலை. வீடு கட்டணும், படிக்க வைக்கணும்னு நான் எப்போலேருந்து நான் யூடியூப்குள்ளே வந்ததுக்கு முக்கிய காரணமே என் பசங்களை படிக்க வைக்கலான்னு நினச்சி வந்தேன்.
இல்லை ஊடலே நான் மாசமாக இருந்தது, வீடு இடிஞ்சு விழுந்தது, இதெல்லாம் எதிர்பாராமல் நடந்துருச்சு. அதனால் என்னால் வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை, அந்த காசை வந்து என்னால் படிப்புக்கு செயல்படுத்த முடியாமல் வாடகை, இப்படி மாசமாக இருக்கவும் ஹெல்த் பிரச்சனை அப்படி போயிருச்சு. அதனால தான் என்னால் போன வருஷமே நான் என் மகனை கரெக்டாக அவனுக்கு 3 வயசு நான் போய் ஆர்டியில் சேர்த்துருவோன்னு நினச்சேன். சேர்க்க முடியலை, சில காரணங்களால் கிடைக்கல. அது தள்ளி போயிடுச்சுன்னுட்டாங்க, போடலை இந்த வருஷம்ன்ட்டாங்க. இந்த வருஷம் போட்டிருக்கிறதா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. நான் அதை விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த கமெண்ட் போட்டவங்க யாருன்னு சொல்கிறேன். அவங்க குக்கிங் சேனல் தான் வச்சுருக்காங்க. என்னுடைய வயசு தான் அவங்க. அந்த பிள்ளை பேரை சொன்னால் பாவம், அதோடைய சேனல் மதிப்பு கெட்டு போயிடும், அதோட வாழ்க்கையும் வீணாக போயிடும். அதனால் அதோட பேரை நான் சொல்ல விரும்பலை. இந்த யூடியூப்புக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸுகளாக இருந்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்போம். 2 பேருக்கு யாருக்கோ பிடிக்காமல் போயிடுச்சுங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு இனியாக்கா வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் வந்து 2 எருமை பிளிருதுன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு இது வரைக்கும் நெகட்டிவ், அதாவது இந்த மாதிரி கமெண்ட்டுகள் எனக்கு வந்ததில்லை. அப்போ அவங்களுக்கு பிடிக்காதவங்கன்ட்டு நாங்கள் கெஸ் பண்ணோம். அதுவும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போன 2 நாள் கழித்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம அம்மான்னு நான் சொல்லக்கூடிய சில உறவுகள்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க யூடியூப்பில் இருக்காங்க. அவங்களையும் பிடிக்காதவங்க, இவங்களுக்கும் பிடிக்காதவங்க 2 பேரும் ஒரே ஆள் தான். அவங்க செஞ்ச வேலை நிறைய பேரை தூண்டி விட்டு இந்த மாதிரி பேச வச்சாங்கன்ட்டு கடைசியில் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆனால் அதை வந்து நான் இதில் வந்து அவங்க பேரை சொல்ல விரும்பலை. அவங்களாம் திருந்திக்கிட்டு அது அவங்களுக்கு நல்லது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம செய்கிற தப்பை யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம யார் கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு தான் இங்கே நிறைய பேர் தப்பு பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் எல்லாரையுமே மேலேருந்து ஒரு சிசிடிவி கேமரா பார்த்துக்கிட்டே இருக்குங்கிறது இங்கே நிறைய பேருக்கு தெரியல. அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம தப்பு பண்ண போகிறதில்ல. அதை புரியாதவங்க தான் இப்படி செய்கிறாங்க. அதனால் வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு கெட்டதுன்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிறது எல்லாமே அந்த பிள்ளைக்கு தான் சொல்கிறேன். என் வயசு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க சேனலில் போய் பார்த்தேன் நானும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. பணங்கிறது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு சம்பாரிச்சுக்கரலாம். ஆனால் மதிப்பு, மானம், மரியாதை இருக்கு வருது. இது எல்லாமே நம்ம குணம் நம்மளை விட்டு போச்சுன்னா நம்மளை விட்டு எல்லாமே போயிடும். ஒருத்தர் பிடிக்கலன்னா நம்ம மாட்டுக்கு நாசூக்காக ஒதுங்கிக்கிட்டு போயிடணும். நான் சேனல் ஆரம்பித்த புதுசுலலாம் எனக்கு ஒரு 2-3 பேருக்கும் ஒரு ரொம்ப என்னையெல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. லைவ் போட்டு வீடியோலலாம் என்னை ரொம்ப திட்டுவாங்க மாற்றி மாற்றி. நான் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க தான். என்னையெல்லாம் திட்டும்போது எனக்கு மனசு சங்கட்டமாக இருக்கும். ஒரு நாள் கோவத்தில் நானும் திருப்பி திட்டி விட்டுட்டேன். ஆனால் நான் டெய்லி திட்ட மாட்டேன். அவங்க என்னை டெய்லி திட்டுவாங்க. ஆனால் நான் ஒரு நாள் தான் திட்டுனேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி அவ்வளோதான், அது ஒரு பட்சத்தில் நான் விட்டுட்டேன் அப்படியே. ஆனால் நான் மாசமாக இருக்கும்போது அந்த 2 உறவுகளுமே என்கிட்ட மறுபடியும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க வாழ்க்கை. இன்றைக்கி அடிச்சுக்கிறோம், நாளைக்கு குடிக்கிறோம். இதில் வந்து அடுத்த மனசை புண்படும்படி பேசக்கூடிய ஒரு தேவை இல்லவே இல்லை இங்கே. நான் வந்து டெரர் பீஸ் எல்லாம் கிடையாது. நான் வந்து ரொம்ப சும்மா வெட்டு மாதிரி தான். ஏன்னா நானே ஓப்பனாக சொல்கிறேன், என்னால் முடியாது. எனக்கு எதாவது ஒன்றா மயக்கம் வந்துடும், ப்ரெஷர் லோவாயிரும். என் பிரச்சனைகள் என்கிட்ட இருக்க பிரச்சனைகளை நான் இன்றைக்கி சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஓப்பனாக. எனக்கு ரொம்ப லோ ப்ரெஷருங்க. இப்போ இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக இது இருக்குது. லோ ப்ரெஷர் இருக்குது, சைனஸ் இருக்குது, வீசிங் இருக்குது. இப்படி பிரச்சனைன்னு வச்சுக்கிட்டு இந்த பாடி இந்த 4 பிள்ளைகளையும் தாங்கிக்கிட்டு இருக்குது. என் வீட்டுக்காரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். காலையில் 5 மணிக்கு 5:30க்கெலாம் எழுந்திரிச்சிருவேன் அந்த வீட்டில். இங்கே மாடியில் வரவும் கொஞ்சம் நைட்டில் வெக்கையாக இருக்கா, தூங்க நேரம் ஆகுது. அந்த வெக்கையில் பரண்டு அந்த விடிய காலையில் அசந்து தூங்கிடுறேன். 6 மணி 6:30 ஆயிடுது இங்கே வந்து எந்திரிக்க. இல்லாட்டி அந்த வீட்டில் 5 மணி 5:30க்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சு நம்ம குடும்பம் பிள்ளை குட்டி அம்பட்டையும் பார்த்து யூடியூப்பையும் பார்த்து நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது. இதில் இதையும் தூக்கி தோளில் ஓட்டு திரிய முடியாது. என் பாடி வீக்கி, ஆமாம் மனசு அதை விட ரொம்ப வீக்கு. ஏதோ ஒரு பிள்ளை ஒரு வீடியோ போடுதா பொழைச்சிட்டு போகுதுன்னு நினச்சி என்னை நீங்கள் அந்த பொண்ணுக்கு தான் சொல்கிறேன், ஏம்மா நீ கமெண்ட் விடுற அளவுக்கு நான் ஒர்த்து கிடையாது. என்னை வந்து அப்படியே டீலில் விட்டுருங்க. நீங்கள் அங்கிட்டு உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ நீங்கள் உங்கள் வேலையை தொடர்ந்து அங்கிட்டு போய் செய்யுங்க. நான் இனியாக்காவோட போட்டிருந்த அந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு இன்றைக்கி காலையில் விடிஞ்ச உடனே பார்க்குறேன், 2 எருமை பிளிருதுன்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு வார்த்தையா? எருமை யார் வாங்கினேன் நினச்சா பொட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் இருக்கிற இடத்துல நம்ம போய் சேர்ந்துருவோம். இதுதான் வாழ்க்கை. உசுருங்கிறது லேசான ஒரு விஷயங்க. இப்படி சொடக்கப்படமுன்னா போயிடும். இதுக்குள்ளே எதுக்குங்க என்னோடது உன்னோடது பிணத்தை தோண்டி அந்த பிணத்து எலும்பு குடும்பலையே மறுபடியும் போட்டு பதிக்கிறாங்க. இப்போ இடம் இல்லாமல் 6 அடி நிலமே சொந்தமடான்னு பாட்டு பாடினாங்க. இப்போ அந்த 6 அடி நிலமும் சொந்தம் கிடையாது.
மேலே மேலே போட்டு பேசிக்கிட்டு போயிட்டு இருக்க காலமாக போயிடுச்சு. அதனால் அவங்க வாழ்க்கையை பாருங்கள், நிம்மதியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, இல்லாதவங்க எப்பயும் போலயே இருந்துட்டும் போகிறாங்க. செய்யக்கூட வேணாம், நிம்மதியை இருக்க விடுங்க மனுஷ மக்கள். அவ்வளவுதே. அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் இன்னைக்கு சொல்ல இந்த கூட சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.